Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம அவரக்காய் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி வந்து ரொட்டிக்கு, சப்பாத்திக்கு and தோசைக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இது ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா Subscribe பண்ணிட்டு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிரேவி ரெடி பண்றதுக்காக நீங்க ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அந்த குக்கர்ல ஒரு 4 to 5 ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கோங்க. நார்மல் குக்கிங் ஆயிலே நீங்க போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நான் நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் நீங்க போட்டு நல்லா வந்து அந்த ஆயில்ல வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்ட் போட்டு நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகும். அதனால தான் சால்ட் போட்டு நீங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க இப்போ லைட்டா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இப்போ நாங்க வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெளியில இருந்து வாங்காதீங்க. கண்டிப்பா வீட்லயே நீங்க அரைச்சிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட். அந்த ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா நீங்க வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி 4 தேங்காய் பத்தை வந்து கட் பண்ணி நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்து தக்காளி கட் பண்ணியும் போடலாம். பட் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவி வந்து திக்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பாருங்க இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிட்டு ஒரு ஜஸ்ட் 1 minute ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் இல்லைன்னா டோட்டலாக சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து ஒரு 2 minutesக்காக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரணும். பாருங்கள் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 minutesக்கு அப்புறம் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஃபுல்லாக அந்த ரா ஃப்ளேவர் ஃபுல்லாக போயிடும் உங்களுக்கு. இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ட்ரை மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை மசாலாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க, தனியாத்தூள் அவ்வளோதான். இதுக்கு நிறைய மசாலாலாம் கிடையாது. நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஸோ பாருங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னும் தண்ணியெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க. பாருங்கள் இப்போ நல்லா திக்காக கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ வந்து நம்ம அவரக்காய் வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதில் நார் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நார் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதுவும் அந்த மசாலா கூட நல்லா கோட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே கோட் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி வந்து நிறைய நீங்கள் இது ஆட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் 1 கிளாஸ் போட்டால் போதும். 3 விசில்ஸ் வரைக்கும் விடணும். அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நிறைய தண்ணி இருந்தாலும் இந்த கிரேவி வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் இப்போ நல்லா அந்த உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டில் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் ஜாஸ்தியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நல்லா ஒரு பாயில் வரட்டும். பாயில் வந்துட்டு பிறகு நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில்ஸ் நம்ம வந்து விட்டுறலாம். அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 3 விசில்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ 3 விசில்ஸ் வந்துருச்சு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அந்த ஆயில் ஃபுல்லாக பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. கிரேவி கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக இது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எவ்ரி வென்ஸ்டே ஸ்டிச்சிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். ரீயூஸ் ப்ராஜெக்ட்ஸும் நிறைய போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் எவ்ரி சண்டே குக்கிங் வீடியோஸ் போடுவேன். அண்ட் குக் வித் கோமாளியில் வர ரெசிபீஸும் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் நீங்கள் பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.